ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த வாரம் டென்ட்டு கொட்டா ரவுண்டில் செஞ்சய் அவர்கள் வந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட அவங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ணி ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. ஸோ கோல்டன் ஷவர்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, இந்த பாடலை நான் கண்டிப்பாக பாடியே தீரணும்னு சஞ்சய் வந்து ரொம்பவே கம்பல் பண்ணி வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காராம். இது என்ன தான் டென்ட்டு கொட்டா ரவுண்டாக இருந்தாலும் என் அம்மாக்காக நான் இதை வந்து டெடிகேட் பண்ணி நான் பாடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாடியிருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 5 வாரங்கள் கோல்டன் ஷவரே வாங்கலை சஞ்சய். இந்த வாரம் எப்படியாவது வாங்கிடணும்னு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்குள்ள சஞ்சய் வந்து கண்டிப்பாக்கா எனக்கு இந்த வாட்டி கோல்டன் ஷவர் கிடச்சோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் எஸ்பி சரண் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, டெக்னிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருந்தாலுமே நிறைய எரர் இருந்தாலுமே உன்னுடைய ஃபீல் இருக்கு பாடுறா தம்பி, நீ நிஜமாக அந்த ஒரு ஃபீல் அப்படியே கொண்டு வந்துட்ட. என்ன ஒரு எமோஷன், என்ன ஒரு ஃபீல் அப்படியே அதில் உள்ளார்ந்து நீ வந்து பாடிட்ட. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நீ பாடுறதை கேட்கக்குள்ள. கண்டிப்பாக கவிஞர் ஸ்னேகன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இந்த ஒரு காம்போவில் இந்த ஒரு பாடல் வந்து பயங்கரமாக எல்லாரையுமே வந்து அப்படியே தாக்கிருச்சு. நீ அதை வந்து அப்படியே உள்ளார்ந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக உண்மையாக அப்படியே கொண்டு வந்துட்டு நீனு. நிஜமாக இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ சூப்பராக பாடிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா அவர்கள் சஞ்சய் கிட்ட வந்து கேட்டாங்க, நீ வந்து உன் அம்மாக்காக எதற்காக இந்த பாடலை வந்து நீ பாடணும்னு நினச்ச, நீ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, என் அம்மா பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து நான் வந்து நினைக்கக்குள்ள இந்த பாடலை நான் கேட்கக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலோட ஒவ்வொரு வரியும் வந்து என்னை அவ்வளோ வந்து எமோஷ்னல் ஆக்கும், டச் ஆக்கும். என் அம்மாவுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த ஒரு முயற்சியில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி, நீ உனக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு நீ உன் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சினா நீ என்ன செய்ய விருப்பப்படுற அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, என் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி ராணி மாதிரி என் அம்மா அவங்க உட்கார வைக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே எமோஷ்னல் ஆகுது அந்த ஒரு மேடையே. அண்ட் அவங்க அம்மாவும் மேடைக்கு வந்துட்டு, இது என் குடிசாமியா இல்லை இறைவன் கொடுத்த வரமான்னு தெரியல, என் பெற்றோர்களே எனக்கு தாலாட்டு பாடியிருப்பாங்களா என்னான்னு தெரியல, என் புள்ள பாடினதில் நான் அப்படியே மெய் மறந்துட்டேன், என்னையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அந்த ஒரு ஸ்டேஜையே ரொம்பவே எமோஷ்னல் ஆக்கிட்டாங்க சஞ்சயும் சஞ்சயோட அம்மாவும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.